ஒரு வேலையை கடந்த காலத்தில் செஞ்சுருக்க முடியும், ஆனால் அந்த வேலையை செய்யலை. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நான் அந்த வேலையை செஞ்சுருக்க முடியும் ஆனால் செய்யலை அப்படின்னு சொல்லுவோம். இதை குட் ஹாவ் யூஸ் பண்ணி ஈஸியாக சொல்லலாம். ஓகே, இதை எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ இந்த தேர்ட் ரோ பாருங்களேன். குட் ப்ளஸ் ஹாவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இந்த ஹாவுக்கு அடுத்து ஒரு வேர்ப் வந்துச்சுன்னா அது பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக தான் இருக்கணும். இப்போ நான் என் ஃப்ரெண்டை ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்துருக்க முடியும், எனக்கு நேரம்லாம் இருந்துச்சு, ஆனால் நான் பார்க்கல. ஐ குட் ஹாவ் மெட் மை ஃப்ரெண்ட் இன் ரயில்வே ஸ்டேஷன். இந்த மெட் அப்படிங்கிறது மீட் அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஐ குட் ஹாவ் மெட் அப்படின்னா நான் பார்த்துருக்க முடியும், ஆனால் நான் பார்க்கல. நீங்கள் அந்த விளக்கத்தை படித்திருக்க முடியும். ஐ குட் ஹாவ் ஸ்டடீடு. நான் அந்த விளக்கத்தை படித்திருந்திருக்க முடியும். ஐ குட் ஹாவ் ஸ்டடீடு. இந்த ஸ்டடீடு அப்படிங்கிற வார்த்தை பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இந்த செகண்ட் ட்ரான்ஸ்லேஷனில் பாருங்களேன், குட் பி யூஸ் பண்ணியிருக்கிறோம். த எக்ஸ்பிளனேஷன் குட் பி ஈஸிலி அண்டர்ஸ்டுட் பை ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ குட் பிக்கு அடுத்து பிக்கு அடுத்தும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் வரணும், அண்டர்ஸ்டுட். இப்போ இந்த குட் ஹாவ் உங்களுக்கு ஈஸியாக மனப்பாடமாக இருக்கும். ஸோ அடிக்கடி நம்ம இதை இங்கிலீஷில் பேசுகிறப்ப எழுதுகிறப்ப யூஸ் பண்ணலாம். ஃபுல் வீடியோ பார்க்குறதுக்கு சென்டாக் சேனல் பாருங்கள், அதில் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. குட் பி, குட் ஹேவ், இந்த 3 பற்றின எக்ஸ்ப்ளனேஷன். வீடியோவுடைய லிங்க் ரிலேட்டட் வீடியோவில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.